ஹலோ காய்ஸ், சிறகடி காசை சீரியல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான சீன்லாம் வருது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வீட்டுல இருக்க பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க அண்ணாமலையுமே நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில ரெடியா நிக்கிறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி முத்துவுமே ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி இங்க அண்ணாமலை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காரு. போற வழியில அப்பா இங்க பாருப்பா, இந்த மாதிரி வீட்டுல நடந்துட்டு இருக்க பிரச்சனை பத்திலாம் நீ ரொம்ப கவலைப்படாத, அதெல்லாம் சரியா வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் அண்ணாமலையை கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு, நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, இருந்தாலும் இந்த மனோஜ் நினைச்சா கொஞ்சம் கவலையா இருக்கு. ஏற்கனவே அவன் ஒரு பொண்ணை நம்பி ஏமாந்துட்டான், இப்ப இந்த ரோஹிணி வேற தேவையில்லாம நிறைய விஷயத்துல ஏமாத்திட்டு இருக்கா. நம்ம இன்னுமே பாரு, ரோஹிணி பியூட்டி பார்லர் வித்த விஷயத்த நம்ம இன்னும் வீட்டுல சொல்லாம இருக்கோம். இந்த மாதிரி அவனுக்கு எத்தனை பொய்ய வச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் கவலைப்படுறாங்க. பட் இருந்தாலும் முத்துவுமே அவங்கள சமாதானப்படுத்தி இந்த பக்கம் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறாங்க. விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புற டைம்ல கரெக்டா இங்க கிறிஸ் மாதிரி ஒரு பையன் அந்த ஸ்கூலுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் அப்பா அந்த பையனை பார்த்தா கிறிஸ் மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை பார்த்துட்டு இங்க அண்ணாமலையும், கிறிஸா அந்த பையன் எங்கடா இங்க வர போறான், நீ கூட சொன்ன வெளியூர்ல இருக்கான்னு சொன்னல, அப்புறம் எப்படி அவன் இங்க இருப்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க கிறிஸுமே ஒரு சின்ன பையன் கூட ஓடி பிடிச்சு விளையாடும் போது கரெக்டா இங்க முத்து பக்கமே ஓடி வராரு. அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருது, அப்பா இது கிறிஸ் தான்ப்பா அப்படின்னு சொல்லி கிறிஸ நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கிறிஷ பார்த்து, என்ன கிறிஷ் இங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே கிறிஷுமே, ஐயோ எங்க அம்மாவும் பாட்டி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களே, நான் ப்ராமிஸ் மீறேன் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முத்துமே, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்க அம்மாட்ட நீ சொல்ல வேண்டாம், நான் வந்து அங்கிள் பேசுனது நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிறிஸுக்கு எப்பவும் போல வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா வந்து எங்க அப்பா கிட்ட கேளு, எங்க தாத்தாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அண்ணாமலை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. உடனே கிறிஸுமே ரொம்ப சந்தோஷத்தோட, ஓகே தாத்தா, ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா இந்த விஷயத்த நீங்க அம்மா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு கிறிஷுமே ரொம்ப விளையாட்டுத்தனமா அவருமே அடுத்து குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாட போயிடுறாரு. இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலையுமே, எடா முத்து இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா எல்லாம் வெளியூர் போயிட்டாங்கன்னு சொன்ன, இப்ப இங்க சுத்திட்டு இருக்காங்க என்னன்னு தெரியலையாடா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல எங்க முத்துவுமே, அப்பா எனக்காக அவங்களோட வீட்டு அட்ரஸையும் அதே நேரம் அவங்களோட போன் நம்பரையும் கொஞ்சம் எடுத்துற முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டோன்னு அண்ணாமலையும், ஏன்டா முத்து இந்த மாதிரி எதுக்காக அந்த பையன் மேல தேவையில்லாம இப்படி கரிசனம் காட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்துவுமே, அது ஒண்ணு இல்லப்பா, அந்த பையனுக்கு சரியான விதத்துல இன்னுமே அம்மா பாசம் கிடைக்கவே இல்லை, சொல்லப்போனா அவனை பாக்குறப்போ நான் என்ன பாக்குற மாதிரி இருக்குப்பா, அதனால அவங்க அம்மாவை மிஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் நிறைய இடங்கள்ல நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதே நேரம் மீனாவும் அதுக்காக தான் அவங்களை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் அண்ணாமலை சொல்றாங்க. இது கேட்டோன்னு அண்ணாமலையுமே, சரி கவலைப்படாத மொத்தம், நான் அந்த அட்ரஸ் டீட்டெயில் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போகும்போது ஒர்க் பண்ண போகிறாரு. அங்க உள்ள போயிட்டு அந்த ஆடிட்டிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்புறப்போ அங்க இருக்கிற ஒரு டீச்சர்ட்டையுமே இந்த மாதிரி எனக்கு ஒரு பையனோட டீட்டெயில் வேணும், எனக்கு கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த டீச்சருமே, ஏன் சார் அந்த பையன் எதை வேண்டப்பட்டவங்களா அப்படின்னு கேட்கிறப்போ, ஆமா என் பையனுக்கு வேண்டப்பட்டவங்க, சரி அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீடெல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க, சரி அவங்களோட வீட்டு அட்ரஸ் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு அந்த டீச்சருமே, ஏன் சார் இதெல்லாம் நீங்க எங்கிட்ட கேட்கணுமா, நீங்களே எடுத்துட்டு போயிடலாம்ல, அங்க பாருங்க அந்த ஃபைல்ல தான் இருக்கும், இந்த பசங்க டீட்டெயில் எல்லாமே இந்த லைன்ல தான் இருக்கும், என்ன கிளாஸ் அதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு நீங்க அந்த பேரை வச்சு நீங்க தேடுங்க, கண்டிப்பா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் அண்ணாமலையுமே எப்பவுமே அந்த டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க செக் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் தெரிய வருது, இந்த பக்கம் கிறிஸ்டியன்ற பேர் இருக்கு, இதை பார்த்தோம்னா அங்க அம்மா பேர்ல வந்து கல்யாணின்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நோட் பண்றாங்க. நோட் பண்ணது மட்டும் இல்லாம இங்க முத்து வர்றதுக்காக அவங்களுமே போகும்போது ஸ்கூலுக்கு வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இங்க முத்துமே வந்த உடனே இந்த பக்கம், அப்பா இந்த மாதிரி வந்து அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எடுத்துட்டியப்பா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அண்ணாமலையும், டேய் நீ மறக்க மாட்டியாடா, சரி விடு பரவாயில்ல விடு, நான் எடுத்துட்டேன் வா, நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு 2 பேருமே கார்ல ஒன்னா வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போது எங்க அண்ணாமலையுமே, இங்க பாருப்பா அந்த கிறிஷோட அம்மா பேர் கல்யாணின்னு போட்டிருக்கு, சொல்லப்போனா அவங்க இங்கதான் இருக்காங்க, சொல்லப்போனா ஒரு 2-3 தெரு தள்ளி தான் இருக்காங்க, நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் முத்துமே, சரிப்பா அப்பனா நாளைக்கு நான் போயிட்டு அவங்க அம்மாவை பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டா நம்மளும், எதுக்காக நீ முத்து அவங்க அம்மாவை போய் பாக்கணும்னு சொல்றேன் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த முத்துவுமே இருந்துகிட்டு, இல்ல இந்த மாதிரி அவங்க கிட்ட போயிட்டு உங்க பையனை இப்படி தனியா விட்டுறாதீங்க, கொஞ்சம் கேர் பண்ணி பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க கிட்ட நல்லா விசாரிக்கிறேன்னு விசாரிச்சுட்டு இந்த விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன அம்மா தனியா விட்ட மாதிரி இந்த மாதிரி அந்த கிருஷ்ணயோட அம்மாவும் கிருஷ்ண தனியா விட்டுறக்கூடாது இல்லப்பா, அதுக்காக தான் இப்ப நான் பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆனா என்னோட கஷ்டத்தை அம்மாவால புரிஞ்சுக்க முடியல, ஆனா அம்மாவோட கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது, இந்த மாதிரியான வேறுபாடுகளை தவிர்க்கிறதுக்காக தான் இதெல்லாம் அவங்கள பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து அண்ணாமலையுமே, இன்னுமே நீ விஜயவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதப்பா, அவ எப்பவுமே அப்படிதான், அவளை பத்தி நீ இந்த மாதிரி கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் முத்துவமா வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட, மீனா இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல நான் வந்து கிருஷ்ண பார்த்தேன், அதே நேரம் கிருஷ்ணோட அம்மா டீட்டெயில் அதே நேரம் அவங்க வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி மீனாவும் முத்துவும் பேசிட்டு இருக்க விஷயத்த ரோகிணியுமே கேட்டுறாங்க. கேட்டுட்டு பயங்கர கோபம்
கோபத்தோட இந்த பக்கம் அவங்க அம்மாக்கு கால் பண்ணி, அம்மா நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி வந்து கிறிஷ் புதன்கிழமை ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொன்னல, எதுக்காக கிறிஷ் அமுச்சு வச்சேன், இப்ப பாரு அண்ணாமலை முத்தும் சேர்ந்து இந்த பக்கம் வந்து கிறிஷ பாத்துட்டு இப்ப சம்பந்தமே இல்லாம நமக்கு தான் பிரச்சனை ஆக போகுது, இப்ப பாரு அவங்க நம்மளோட அட்ரஸ் வரைக்கும் எடுத்துட்டாங்க, இப்போ வீடு தேடி வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் அவங்க அம்மாவும், நான் இந்த மறந்துட்டேம்மா, நான் இந்த மாதிரி புதன்கிழமைங்கிறது எனக்கு ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோகிணியுமே, நான் தான் இப்ப வீட்டுல இருக்க பிரச்சனையை சமாளிக்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருக்கு, ஆனா நீ இந்த விஷயத்தெல்லாம் மறந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிருக்க, இதனால யாரு பாதிக்கப்படுவா, என் வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் சொல்லி அவங்களுமே கவலைப்படுறாங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்க மனோஜுமே, என்ன ரோகிணி யாருக்கிட்ட ரொம்ப கோபமா பேசிட்டு இருக்க,